ஐ ஈட் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். மை டாக் ரேன் வெரி ஃபாஸ்ட். என்னோட நாய் வேகமாக ஓடுது. தி கேர்ள்ஸ் ஜம்ப்டு ஸோ ஹை. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வேகமாக ஜம்ப் பண்ணுறாங்க. ஹீ வாஷ்ட் ஹிஸ் ஹேர். அவர் அவங்க தலையை என்ன பண்ணுறாரு? வாஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயலை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அட்வர்ப். அட்வர்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ வேர்ட் தட் டெல்ஸ் யூ மோர் அபவுட் வேர்ப். நம்ம ஒரு செயலை செய்ய தான் சொல்கிறோம். அது என்னவா ஆகுது அப்படின்னா அதை ஒரு பதிலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? 5 கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் அட்வர்ப். நாம் செய்கிறதுக்கான விடை என்ன? ஒன்று தான். ஆனால் கேள்வி எத்தனை வருது? 5 கேள்வி வருது. இப்போ வந்து சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. அப்போ எங்கே போனேன்? கோயிலுக்கு போனேன். எதுக்கு போனேன்? சாமி கும்பிட போனேன். எப்போ போனேன்? நேற்று போனேன். எங்கே போனேன்? கோயிலுக்கு போனேன். இந்த மாதிரி 5 கொஷின்ஸ் வரும். இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். ஹவு, when, where, how often, to what extent. ஓகேவா? அந்த மாதிரி 5 கொஷினை ஒரு ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா ஒரு பதிலுக்கு 5 விதமான கேள்வியை நம்ம எடுத்து முன் வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னென்னா நாம் இன்னொருத்தவங்க கிட்ட வேற ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் எங்கெங்கெல்லாம் வரும்னா மை, யார், ஹிஸ், ஹேர், இட்ஸ், ஆர், யார், தேர். மை அப்படின்னா நான், இல்லைனா என் அப்படின்னு அர்த்தம். யார்னா நீங்கள், ஹிஸ்னா அவரது, ஹேர்னா அவளது, இட்ஸ் அதற்கு, இல்லைனா அப்படி சொல்லுவாங்க. ஆர் அப்படின்னா எங்கள், யார்னா உங்கள், தேர்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மை ஷர்ட் இஸ் க்ரீன். என்னோடய சட்டை பச்சை கலரு. யுவர் புக் இஸ் நியூ. உங்கள் புக்கு புதுசு. ஹிஸ் பில்லோ இஸ் சாஃப்ட். அவளது தலையணை புதுசு, இல்லைன்னா மென்மையாக இருக்குது. ஹியர் டாக் இஸ் ஸ்மால். அவரது நாய் சின்னது. ஹிட்ஸ் போன் இஸ் ஓல்டு. அதற்கு எலும்பு பழையது. அவர் பேர்ட் இஸ் நாய்ஸ்லி. எங்கள் பறவை கத்துது. யுவர் ஹவுஸ் இஸ் பிக். உங்களது வீடு பெரியது. தேர் கார்